சார் இன்னைக்கு என்ன விஷயமா எங்க போறீங்க என்ன நடக்குது? வணக்கம். அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 56th இயர் நடக்குது. அதில் வந்து இந்தியன் பேனோரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு. அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு. அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது. இந்தியாவிலேருந்து 3 என்ட்ரிஸ் 3 ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில். அதில் அமரனும் ஒரு படம். அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில். அதுக்கு ஓகே, இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு தமிழ் படம் வந்து செலக்ட் ஆயிருக்கு, மூவி செலக்ட் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை. அண்ட் முதல் படம் ஒரு ஓகே, நீங்கள் பேசுகிறேன் ஓகே முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் இதை. அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அந்த ஜூரிக்கு நன்றி. இப்போ முன்னே இயக்குநர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக சமஸ்கிருத படம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்துட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான அறிவுரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, அதாவது அவங்களுடைய இதுதான். அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும். யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கும். அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சாரி, அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட். ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த படம் போயிட்டுருக்கு. அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது யாரை வச்சு பண்ண போறீங்க? அதாவது போயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம். சார் ஒரே ஒரு எஸ்பி கூட பணிபுரிந்த அந்த தருணம் எப்படி இருந்தது? ரொம்ப இனிமையான அனுபவம் அது. நல்லா நன்றி. தேங்க்யூ.